குட் மார்னிங் ஆல். இந்த லெக்சர்ல நம்ம டகுச்சீஸ் குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த டேர்னிங் எக்ஸாம்பிள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு காம்பனன்ட் நம்ம வந்து டர்ன் பண்றோம். நம்மளோட ரிக்வயர்டு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10 mm. ஓகேவா? நம்ம வந்து கஸ்டமர் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் கொடுத்துருப்பாங்க. 9.5ல இருந்து 10.5க்குள்ள இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த 9.5, 9.6, 9.7, 9.8, 9.9, 10, 10.1, 10.2, 10.3, 10.4, 10.5 இது எல்லாமே வந்து குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா வந்து அது கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்கு. நம்ம கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரைஞ்சு பார்க்குறோம், எல்லாமே கண்ட்ரோல் லிமிட்லயும் இருக்கு. அப்படின்னா வந்து நம்ம அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து குட் குவாலிட்டி காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு நம்ம வந்து அதை வந்து மார்க்கெட் பண்ணிடுவோம், அதை வந்து வித்துருவோம், கஸ்டமரும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படிதான். ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் டகுச்சி, ஜெனிச்சி டகுச்சி அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட், ஓகேவா, அவர் என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது. ரைட்டா? நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள வந்துட்டா மட்டும் அந்த காம்பனன்ட் வந்து குட் காம்பனன்ட் நம்ம சொல்லிட முடியாது. கஸ்டமரோட எக்ஸாக்ட் டார்கெட் வேல்யூ என்னவோ அதை நம்ம கொடுத்தால் மட்டுமே நம்ம நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டை கஸ்டமர் சப்ளை பண்றதா அர்த்தம். அப்படி இல்லை, அந்த டார்கெட்ல இருந்து நம்ம விலகி போக போக நம்ம வந்து கஸ்டமருக்கு, சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்துல லாஸை உண்டாக்குறோம் அப்படின்னு தகுச்சி சொல்றாரு. சரியா? அந்த என்ன டார்கெட் வேல்யூ, கஸ்டமர் வந்து 10 ± 0.5 mm அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஓகேவா? அந்த 10 அப்படிங்கிறது தான் கஸ்டமரோட எக்ஸாக்ட் டார்கெட் வேல்யூ. ஓகேவா? அவனுக்கு தேவை 10 mm எக்ஸாக்டா இருந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகேவா? பட் நம்ம 10 mm எக்ஸாக்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது பிராக்டிக்கலா அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து ± 0.5 mm வந்து டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? நம்ம பொதுவா அந்த ± 0.5க்குள்ள எங்க வந்தாலும், தட் மீன்ஸ் -0.5னா 9.5, +0.5னா 10.5. ஓகேவா? சோ அதுக்குள்ள எங்க வந்தாலும் நல்ல காம்பனன்ட் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். பட் டகுச்சி என்ன சொல்றாருன்னா, அந்த கஸ்டமர் கேட்ட 10 mm நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தா தான் அந்த அதனால கஸ்டமருக்கு எந்த விதமான லாஸும் உருவாகாது. நம்ம வந்து கஸ்டமரை வந்து we are making them happy. ஓகேவா? we are not making them to incur any loss. பட் அந்த 10ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிட்டு வரமோ, ஈவன் 9.9 ஆகட்டும், 10.1 ஆகட்டும், ஓகேவா, 9.8 ஆகட்டும், 10.2 ஆகட்டும், அந்த மாதிரி மைனர் டீவியேஷன் கூட கஸ்டமருக்கும் சொசைட்டிக்கும் ஒரு லாஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா? அந்த லாஸ் கூட நம்ம வராம பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டகுச்சியோட கான்செப்ட். சரியா? சோ அந்த அது எந்த மாதிரி லாஸா இருக்கலாம், ஆப்ரேஷனல் காஸ்டா இருக்கலாம். ஓகேவா? சோ நம்ம 10ல கொடுத்தா 10 mm கரெக்டா கொடுத்தோம்னா அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் குறைவா இருக்கலாம். 10.1, 10.2ல கொடுத்தா 9.7, 9.8ல கொடுத்தா அவனுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் அதிகமா இருக்கலாம். சில நேரங்கள்ல வந்து ஃபங்க்ஷனே பெர்ஃபார்ம் பண்ண போகலாம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகலாம், ரிப்பேர் காஸ்ட் அதிகமாகலாம். அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், கஸ்டமரோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம சம்பாதிக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல இன்ஜுரிஸ் கூட உருவாகலாம். அதை நல்ல காம்பனன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம அதை வந்து கஸ்டமருக்கு வித்துருப்போம். பட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இட் மே லீட் டு சம் injuries. Okay, it may lead to some maintenance cost, it may lead to some operational cost. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது கஸ்டமருக்கு லாஸ் உண்டாகும். அதனால கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட் மேலேயும் நம்ம கம்பெனி மேலேயும் டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இது எல்லாமே எப்போ கஸ்டமருக்கு நாம வந்து அனுப்புனதுக்கு அப்புறம் கஸ்டமர் யூஸ் பண்றப்போ உண்டாகிற விஷயங்கள். சரியா? பட் கஸ்டமருக்கு அது எல்லாமே வந்து தகுச்சி வந்து லாஸ்ன்னு தான் சொல்றாரு. ஈவன் தோ ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ளே இருந்தாலும் கஸ்டமரோட எக்ஸாக்ட் டார்கெட்டை, எக்ஸாக்ட் குவாலிட்டி லெவலை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிறதுனால வி ஆர் மேக்கிங் த கஸ்டமர்ஸ் டு சஃபர் சம் லாஸ். ஓகேவா? அப்படிங்கிறது தகுச்சியோட வாதம். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து கஸ்டமருக்கு நம்ம அந்த ப்ராடக்ட்டை வித்ததுக்கு அப்புறம், கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஃபேஸ்ல அந்த ப்ராடக்ட் இருக்கும்போது, சரியா, நம்ம அந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அதை பேக் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் கம்பெனிக்குள்ள நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி, நம்ம பிளான்ட்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது உண்டாகிற லாஸ் எல்லாம் வந்து இதுல கணக்குல வராது. ஓகேவா? அதாவது ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ், ஓகேவா, அதால ரிப்பேரு, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை ரீஒர்க் பண்றோம், அல்லது வந்து ரீஒர்க் பண்ண முடியாம ஸ்கிராப் பண்றோம், அப்படிங்கிற நமக்கு உண்டாகிற லாஸ் எல்லாம் வந்து இந்த தகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன்ல வராது. ஓகேவா? தகுச்சி சொல்ற லாஸ் எல்லாமே நம்ம காம்போனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர் கைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு உண்டாகிற லாஸ், சொசைட்டிக்கு உண்டாகிற லாஸை தான் வந்து தகுச்சி வந்து கன்சிடர் பண்றாரோ தவிர, அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும் போதோ, டிசைன் பண்ணும் போதோ, மற்ற ப்ராசஸ் பண்ணும் போதோ நமக்கு உண்டாகிற லாஸை வந்து தகுச்சி வந்து பெருசா கன்சிடர் பண்ணல.
ஓகேவா? ஸோ டகுச்சியோட கவனம் எல்லாம் கன்சர்ன் எல்லாம் வந்து கஸ்டமர் அண்ட் சொசைட்டிக்கு உண்டாகிற லாஸை பொறுத்து தான் இருக்குது. சரியா? ஸோ கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னா, the loss function philosophy says that for a manufacturer the best strategy is to produce the product as close to the target as possible rather than aiming at being within the specification. கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உள்ள மட்டும் இருந்தா பத்தாது. சரியா? நம்மளோட டார்கெட் வேல்யூ கஸ்டமர் கொடுக்குற எக்ஸாக்ட் டார்கெட் வேல்யூவை எவ்வளோ க்ளோஸாக நம்மளால மீட் பண்ண முடியுமோ அதுக்கு நம்ம பாடுபடணும். அப்பதான் வந்து நம்மளால வந்து கஸ்டமருக்கும் சொசைட்டிக்கு உண்டாகிற லாஸை வந்து குறைக்க முடியும், அதை தடுக்க முடியும். சரி, அதுதான் மேனுஃபேக்சரோட முக்கியமான கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தகுச்சியோட பிலாசபி. சரியா? இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொன்னதை ஒரு பிக்டோரியல் ஃபார்ம்ல சொல்றோம் பாருங்க. ட்ரெடிஷனலா நம்ம என்ன யோசிப்போம், டகுச்சி எப்படி யோசிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படம் உங்களுக்கு தெளிவா சொல்லும். ஓகேவா? இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம பொதுவா ட்ரெடிஷனலா எப்படி யோசிப்போம்? ஓகேவா? ஒரு காம்பனண்ட் அதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 20 mm. சரியா? ஆக்சுவல் அந்த டார்கெட் வேல்யூ வந்து நாமினல் வேல்யூ வந்து 20 mm. பட் 20 mm நம்மளால கஸ்டமருக்கு தேவைப்படுறது 20 mm. பட் நம்மளால 20 mm பிராக்டிக்கலா வந்து எக்ஸாக்டா மேனுஃபேக்சர் பண்ணி தர முடியாது. அப்படிங்கறதுனால கஸ்டமர் வந்து கொஞ்சம் டாலரன்ஸ் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் +or-3. ஓகேவா? 20 - 3 17 இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், 18 19 20 இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி இந்த சைடு 21 22 23 வரைக்கும் இருந்தாலும் ஓகே தான். எக்ஸாக்டா உங்களால் 20 வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது தான், அது எங்களுக்கு தெரியும். அதனால 17ல இருந்து 23 உள்ள இருந்தாலும் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு அது ஓகே அப்படின்னு கஸ்டமர் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸோ ஒரு 100 காம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்றோம்னா 100 காம்பனண்டோட அந்த டயாமீட்டர் வச்சுக்கோங்களேன், டயாமீட்டரையும் மெஷர் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தோட டயாமீட்டரும் 17ல இருந்து 23க்குள்ள வந்துச்சுன்னா எல்லா காம்பனண்ட்டும் குட் குவாலிட்டி காம்பனன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதனால நமக்கும் எந்த லாஸும் கிடையாது, கஸ்டமருக்கு எந்த லாஸும் கிடையாது. சப்போஸ் 17க்கு கீழே அதோட டயாமீட்டர் போச்சுனாலும் நமக்கும் லாஸ், கஸ்டமருக்கும் லாஸ். 23க்கு மேல அந்த டயாமீட்டர் போச்சுனாலும் நமக்கும் லாஸ், கஸ்டமருக்கும் லாஸ். அப்படிங்கிறது நம்மளோட ட்ரெடிஷனல் கான்செப்ட். ஓகேவா? இதுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தான், எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரெடிஷனல் கான்செப்ட். பட் டகுச்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி கிடையாது. கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் வந்து 20 mm. உங்களோட வேலை என்ன, மேனுஃபேக்சரோட வேலை எக்ஸாக்ட்லி 20 mm ஆர் சின்ன சின்ன மைனர் வேரியேஷன்ஸோட நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் உங்களோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் 19.98 mm, 20.02 mm இதுக்குள்ள உங்களால மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாதான் நீங்க வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு சப்ளை பண்றதா அர்த்தம். அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் உருவாகாது. அப்பதான் கஸ்டமரோட குட்வில், ஓகேவா, நல்லெண்ணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். அப்பதான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அப்பதான் நம்மளோட மார்க்கெட் ஷேர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை பத்தி ஒரு நல்லெண்ணெய் வச்சிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் 4 பேர்த்திட்ட சொல்லுவாங்க, தொடர்ந்து அவங்களும் நம்ம காம்பனண்ட் வாங்குவாங்க, அவங்களும் நம்ம இன்னும் 4 பேர்த்திட்ட சொல்லுவாங்க. அப்போ புதுசா வர்ற கஸ்டமரும் நமக்கு கிடைப்பாங்க. ஸோ நம்மளோட மார்க்கெட் ஷேர் அப்பதான் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? நீங்க கஸ்டமர் சொல்லிட்டாரு அப்படிங்கறக்காக 17 mmலையும் 23 mmலையும் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா you are actually making the customer to suffer some loss. நீங்க எதை நல்ல காம்போனன்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காம்போனன்ட்னால கஸ்டமருக்கு ஆக்சுவலா லாஸ் தான் உண்டாகுது. அந்த லாஸ் தான் இந்த ஷேடட் ஏரியா. பாருங்க, இங்க 17 mm வரைக்கும் எந்த லாஸுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இங்க 17 mmல மேனுஃபேக்சர் பண்ணா எவ்வளவு லாஸ் உருவாகுது பாருங்க. சரியா? அதே மாதிரி இங்க 23 mmல நம்ம எந்த லாஸுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். சரியா? கஸ்டமருக்கு வந்து 23 mmல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாலும் தட் இஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்போம். ஓகேவா? பட் 23 mmல மேனுஃபேக்சர் பண்ணா எவ்வளோ லாஸ் உண்டாகுது பாருங்க. சரியா? கஸ்டமருக்கு. ஸோ இதுதான் டகுச்சியோட கான்செப்ட். சரியா? நான் கொடுக்குற எக்ஸாக்ட் 20 mmங்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்ம மெஷின் பண்ணி கொடுத்தா தான், மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா தான் கஸ்டமருக்கு எந்த விதமான லாஸும் இருக்காது. நம்ம அந்த டார்கெட்ல இருந்து விலகி போக 19.9னா இவ்வளோ லாஸ் இருக்கும், 19.8னா இவ்வளோ லாஸ் இருக்கும். ஓகேவா? 18னா இவ்வளோ லாஸ் இருக்கும், 17னா இவ்வளோ லாஸ் இருக்கும், 21னா இவ்வளோ லாஸ், 22னா இவ்வளோ லாஸ். சரியா? 23னா இவ்வளோ லாஸ். ஓகேவா? ஸோ நம்ம டார்கெட்ல இருந்து விலகி போக கஸ்டமருக்கு உண்டாகிற லாஸும் அதிகமாயிட்டே போகுது. அது 2 பக்கம். சரியா? ரைட்?
நம்ம 20ல இருந்து 17 வரைக்கும் போக போக லாஸ் அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி 20ல இருந்து 23 வரைக்கும் போக போக லாஸ் அதிகமாயிட்டே போகுது. இதனால நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள தயாரிச்சு கொடுத்தாலும் கஸ்டமருக்கு லாஸ் உண்டாகிறதுனால அவன் வந்து டிஸாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்காம வேற பக்கம் போவாங்க. அவங்களோட சேர்ந்து இன்னும் 4 கஸ்டமரை கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் ஷேர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ நம்மளோட மெயின் கன்சர்ன் வந்து கஸ்டமர் கேட்குற எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல மேனுஃபேக்சர் பண்ணி ரொம்ப எவ்வளோ க்ளோஸ் டு த டார்கெட் நம்மளால மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸ் டு த டார்கெட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் நல்லது அப்படிங்கிறது தகுச்சியோட வாதம். சரியா? அதான் தகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. சரியா? இது வந்து தகுச்சி வந்து லாஸை பத்தி சொல்ற ஒரு விஷயம். சரியா? இதை வந்து அவர் குவான்டிஃபை பண்றாரு. சரியா? ஓகே, நீங்க வந்து 20லாம் லாஸே இல்லைங்கிறீங்க, 21னா லாஸ் அதிகமாகுது, 22 இன்னும் அதிகமாகுது, 23னா இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்றீங்க. எவ்வளவு ஆகுது? ஓகேவா? 20ல எவ்வளவு லாஸ், 21னா எவ்வளோ லாஸ், 22னா எவ்வளோ லாஸ், 23 மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தோம்னா எவ்வளோ லாஸ் ஆகும்? அந்த லாஸை குவான்டிஃபை பண்ணாதானே அதை நாங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கும்போது, அப்போ வந்து அவரு தகுச்சி குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றாரு. சரியா? இது பாருங்க, இது வந்து லீனியரா இல்லை, தட் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனா இல்லை. இந்த கர்வ் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. சரியா? ஸோ அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா வந்து இந்த லாஸ் ஃபங்க்ஷனை டெரைவ் பண்றாரு. ஓகேவா? என்ன சொல்றாரு? எண்ணில் இருந்துச்சுன்னா பெஸ்ட். சரியா? எண்ணுக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாலோ இல்லை அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாலோ வி ஆர் மேனுஃபேக்சரிங் த பெஸ்ட் காம்பனன்ட். அதை விட கொஞ்சம் விலகி போச்சுன்னா அது வந்து குட்டுங்கிற ரேஞ்சுக்கு போயிருது. அதை விட கொஞ்சம் விலகி போச்சுன்னா ஃபேருங்கிற ரேஞ்சுக்கு போயிருது. அதை விட விலகி போச்சுன்னா புவருங்கிற ரேஞ்சுக்கு போயிருது. பாருங்க, இது எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள தான் இருக்குது. இருந்தாலும் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டை ஒட்டி நம்ம மேனுஃபேக்சர் பண்ற காம்பவுண்டை தகுச்சி என்னென்ன கிளாஸிஃபை பண்றாரு? புவர்னு கிளாஸிஃபை பண்றாரு. சரியா? நம்ம நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், தகுச்சி பொறுத்த வரைக்கும் அது புவர் காம்பனன்ட். சரியா? இதுக்கு மேல போச்சுன்னா சுத்தமா அன்அக்செப்டபிள். ஓகேவா? என்னங்கிறது நம்ம கஸ்டமரோட எக்ஸாக்ட் டார்கெட் வேல்யூ, டிங்கிறது அவருக்கு அவங்க கொடுக்குற டாலரன்ஸ். சரியா? இது n-d வேல்யூ, இது n+d வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுக்கு வெளியே போச்சுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து லாஸ் தான். தகுச்சி பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய லாஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து அவர் குவான்டிஃபை பண்றாரு. ஸோ குவான்டிஃபை பண்ணி தகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. அந்த ஈக்குவேஷன் தான் இது. சரியா? L of x is equal to k into x minus n whole square. சரியா? இதுல x அப்படிங்கிறது சாரி n அப்படிங்கிறது இந்த n வேல்யூ. சரியா? கஸ்டமருக்கு தேவையான எக்ஸாக்ட் டார்கெட் வேல்யூ அந்த 20 mm அப்படிங்கிறது. சரியா? xங்கிறது நம்ம மேனுஃபேக்சர் பண்ண காம்பனண்டோட மெஷர்டு வேல்யூ, டயாமீட்டர் வேல்யூ. சரியா? எய்தர் 19 இருக்கலாம், 18 இருக்கலாம், 17 இருக்கலாம், 21 இருக்கலாம், 22 இருக்கலாம், 23 இருக்கலாம். சரியா? நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதோட டயாமீட்டர் எவ்வளவு அப்படிங்கிறது x. சரியா? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து டாலரன்ஸ். சரியா? கேங்கிறது குவாலிட்டி லாஸ் கோஎஃபிஷியன்ட், அது ஒரு கான்ஸ்டன்ட். சரியா? அதுக்கு பேர் வந்து குவாலிட்டி லாஸ் கோஎஃபிஷியன்ட். இந்த 3 டேர்ம்ஸையும் வச்சுக்கிட்டு தகுச்சி வந்து எவ்வளோ லாஸ் உண்டாகுது. ஓகேவா? 20க்கு 20லயே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டோம்னா 0 - 0 0. ஸோ 0 into anything 0. ஸோ லாஸ் இஸ் 0. நோ லாஸ் ஃபார் த கஸ்டமர். பட் 21ல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தோம்னா there will be some value here. அப்போ there will be some loss. ஓகேவா? 22ல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா இன்னும் லாஸ் அதிகமாகும். 23ல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா இன்னும் இந்த டிஃபரன்ஸ் அதிகமாகும். அப்போ இன்னும் லாஸ் அதிகமாகும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து தகுச்சி வந்து நம்ம டார்கெட் விட்டு விலகி போக லாஸ் அதிகமாயிட்டே போகுது கஸ்டமருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. சரியா? ஸோ இதை சம் எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம பார்க்க போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து சப்போஸ் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு எவ்வளோ லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 17 mmல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா கஸ்டமருக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறது சி. ஓகேவா? அதே மாதிரி 23 mmல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா அது கரஸ்பாண்டிங் லாஸ் வேல்யூ வந்து சி. ஓகேவா? ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ல நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா கஸ்டமருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுமோ அதுக்கு பேர் தான் வந்து சி. சரியா? ஸோ இதை நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இது புரியும். இது வரைக்கும் தகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, ஓகேவா, தகுச்சி லாஸ் குவாலிட்டி பத்தி என்ன கான்செப்ட் அவர் மைண்ட்ல வச்சிருக்காரு. சரியா? எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும்னு மேனுஃபேக்சருக்கு அவர் சொல்றாரு. சரியா? லாஸ்னா என்னன்னு எப்படி அவர் டிஃபைன் பண்றாரு, அதை எப்படி குவான்டிஃபை பண்றாரு, அந்த லாஸ் உண்டாகிறதுனால கஸ்டமரோட மைண்ட் செட் எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம அது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரியா? ஒரு காம்பனன்ட், ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்னிங். சரியா? டேர்னிங்ல கஸ்டமருக்கு தேவையான டயாமீட்டர் வந்து 10 mm. சரியா? பட் வந்து 10 mm எக்ஸாக்டா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கறக்காக அவங்க வந்து +or -2 mm டாலரன்ஸ் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் 8 mm இருந்தாலும் ஓகே தான், 12 mm இருந்தாலும் ஓகே தான்.
சரியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு காம்பனண்ட் வந்து 11 mmல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். சரியா எவ்வளவு 11 mmல நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். அப்படி 11 mm மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா 8ல இருந்து 12 வரைக்கும் ஓகே அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் சொல்லுது. நம்ம 11 mmல ஒரு காம்பனண்ட் வந்து டேர்ன் பண்ணி கொடுக்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்போம், கஸ்டமருக்கு எந்த லாஸும் கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சரியா அப்புறம் ஆவரேஜ் ரிப்பேர் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா சி வேல்யூ கொடுத்துட்டாங்க 200. சரியா வாட் இஸ் த லாஸ் ஃபங்க்ஷன். பட் டகுச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 11 mmல காம்பனன்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாலும் அதனால கஸ்டமருக்கு சம் லாஸ் ஏற்படும். சரியா ரைட் அதனால கஸ்டமருக்கு வந்து சம் லாஸ் ஏற்படும். அந்த லாஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 11 mmல மேனுஃபேக்சர் பண்ண எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா 8 to 12 அக்செப்டபிள். பட் டகுச்சியை பொறுத்த வரைக்கும் 11 mm காம்பனண்ட்டுக்கும் there is some லாஸ் அசோசியேட்டட் வித் இட். ஓகே அது எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா நமக்கு தெரியும் டகுச்சி குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் வந்து L of x equal to k into x minus n whole square. சரியா கேக்கு ஃபார்முலா வந்து c by d square. சிங்கிறது வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா கஸ்டமருக்கு உண்டாகிற லாஸ். டி வந்து அந்த டாலரன்ஸ் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 2, பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 5. சரியா அந்த நாமினல் வேல்யூக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் டி. சரியா இங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2 கொடுத்துருக்கனால டி வந்து 2 யூனிட்ஸ். ஓகேவா சி வந்து ஆவரேஜ் ரிப்பேர் காஸ்ட். ஓகேவா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா எவ்வளோ காஸ்ட்ங்கிறது அது வந்து 200. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு 200 by 2 ஸ்கொயர் வந்து k is equal to 15 கண்டுபிடிச்சிடுறாங்க. சரியா அப்புறம் லாஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா L of x equal to k into x minus n whole square. k வந்து 50 நமக்கு தெரியும். x வந்து என்னன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ண காம்பனண்டோட டயாமீட்டர் 11 mm. சரியா nங்கிறது கஸ்டமருக்கு தேவையான எக்ஸாக்ட் டார்கெட் டயாமீட்டர் 10 mm. ஸோ 11 minus 10 1. ஸோ k வந்து 50. சரியா ஸோ 50 into 11 minus 10 whole square. ஸோ 50 rupees லாஸ். சரியா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் 8 mmனாலும் ஓகே தான் கஸ்டமருக்கு, 12 mmனாலும் ஓகே தான். அதனால தான் 10 plus or minus 2 ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதனால 11 mmல நம்ம காம்பனன்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா கஸ்டமருக்கு எந்த லாஸும் உண்டாகாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் 11 mmல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா கஸ்டமருக்கு அதனால 50 ரூபா லாஸ். சரியா அவன் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க கஸ்டமர். பட் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு 50 ரூபா லாஸ் ஆகும். அப்படி லாஸ் ஆச்சுன்னா கஸ்டமர் வந்து என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி. சரியா இதுதான் தகுச்சியோட ஆர்கியூமெண்ட். சரியா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்க வந்து லாஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. L of x equal to 2520 into x minus n whole square. ஓகேவா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் த டாலரன்ஸ் ஆஃப் 0.25 mm அண்ட் 0.15 mm. ஓகேவா பிளஸ் ஆர் மைனஸ் 0.25 mm டாலரன்ஸில் வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம்னா எவ்வளோ லாஸ் உண்டாகும். அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் 0.15 mmல மேனுஃபேக்சர் பண்ணால் நமக்கு எவ்வளோ லாஸ் உண்டா, கஸ்டமருக்கு எவ்வளோ லாஸ் உண்டாகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரியா அதுக்கு முன்னாடி சரியா இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். சரியா நமக்கு தெரியும் இந்த எக்ஸ் மைனஸ் என்னங்கிறது தான் டாலரன்ஸ். சரியா அப்போ 0.25 mm எக்ஸ் மைனஸ் என்னுக்கு பதில் 0.25 mm இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் கேஸில். சரியா அப்போ 2520 into 0.25 ஸ்கொயர் 157.5 rupees வந்து கஸ்டமருக்கு லாஸ். இதே வந்து 0.15 mm டாலரன்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணோம்னா 56.7. ஓகே அப்போ டாலரன்ஸ் வேல்யூவை நம்ம அதிகப்படுத்திட்டே போக போக நம்ம பாருங்க கஸ்டமருக்கு உண்டான லாஸ் அதிகமாயிட்டே போகுது. நம்ம வந்து ரொம்ப டைட் டாலரன்ஸில் ஓகேவா க்ளோஸ் டு த டார்கெட் வேல்யூ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம்னா கஸ்டமருக்கு உண்டாகிற லாஸ் வந்து கம்மியாக இருக்குது. இதே வந்து டாலரன்ஸை ரிலாக்ஸ் பண்ணோம், டாலரன்ஸை அதிகப்படுத்தி டார்கெட்டை விட்டு விலகி போனோம் அப்படின்னா கஸ்டமருக்கு உண்டாகிற லாஸ் வந்து அதிகமாகுது. சரியா இதே இன்னும் டாலரன்ஸை குறைச்சி இன்னும் டைட்டாக டாலரன்ஸை வச்சு இன்னும் டார்கெட்டோட ரொம்ப க்ளோஸாக இருந்தோம்னா வந்து இன்னும் நம்ம வந்து லாஸை குறைக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டார்கெட்டுக்கு க்ளோஸாக போகிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ டாலரன்ஸை வந்து டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்னால கஸ்டமருக்கும் சொசைட்டிக்கும் உண்டாகிற லாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். சரியா இதுதான் இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபரன்ஸ். ரைட் ஸோ இப்போ ஒரு டேர்னிங் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. சரியா அதில் வந்து ரவுண்ட்னஸ் செக் பண்ணுறாங்க. ரவுண்ட்னஸ்னா உங்களுக்கு தெரியும் அதாவது பெர்ஃபெக்டாக சர்க்குலராக நம்ம வந்து ஒரு டேர்ன்டு காம்போனண்ட்டை நம்ம வந்து ஒரு கஸ்டமர் கையில் கொடுக்கணும். சரியா சிலிண்ட்ரிக்கலாக கொடுக்கணும். சரியா பட் மெஷினில் உண்டாகிற வைப்ரேஷன்ஸு ஓகேவா டூலில் உண்டாகிற சில ப்ராப்ளம்ஸ் அப்புறம் வந்து ஒர்க் பீஸ்லேயே இன்ஹரண்டாக இருக்கிற சில பிரச்சனைகளால் வந்து நம்மளால் பெர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கல் காம்போனண்ட்டை நம்மளால் வந்து டேர்ன் பண்ண முடியாது. அது நேச்சுரலாகவே அப்படி தான். சரியா ப்ராக்டிக்கலி
ஸ்பீக்கிங் பெர்ஃபெக்ட்லி சிலிண்ட்ரிக்கல் காம்பனண்ட் நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அந்த சிலிண்ட்ரிசிட்டிக்கும் வந்து அல்லது ரவுண்ட்னஸுக்கும் வந்து சம் டாலரன்ஸ் லெவல் வச்சிருப்பாங்க. ஓகே, மேக்ஸிமம் டயாமீட்டர் எவ்வளோ, மினிமம் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு ரவுண்ட்னஸ் செக் பண்றாங்க. ஒரு 8 ஷாஃப்ட் டர்ன் பண்ண ஷாஃப்ட் எடுத்து ரவுண்ட்னஸ் செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0.05, 0.04, 0.04, 0.03, 0.04, 0.02, 0.04, 0.03 இதெல்லாம் அந்த ரவுண்ட்னஸ் வேல்யூஸ். சரியா, நமக்கு ஆக்சுவலா ரவுண்ட்னஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கணும்னா 0 இருக்கணும். சரியா, அப்பதான் அந்த காம்பவுண்ட் வந்து அந்த ஷாஃப்ட் வந்து பெர்ஃபெக்ட்லி சிலிண்ட்ரிக்கலா இருக்குன்னு அர்த்தம். சரியா, பட் ரவுண்ட்னஸ் வேல்யூ வந்து 0 இருக்க பிராக்டிகலா பாசிபிலிட்டியே இல்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரவுண்ட்னஸ் வேல்யூ கம்மியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஷாஃப்ட் வந்து சிலிண்ட்ரிக்கலா இருக்குன்னு அர்த்தம். அப்படி ரவுண்ட்னஸ் வேல்யூ செக் பண்ணும்போது 8 ஷாஃப்ட் கிடைச்ச ரவுண்ட்னஸ் வேல்யூஸ் இதெல்லாம். சரியா, இதுல அப்போ 0 இருந்தா தானே நமக்கு வந்து நல்லது. சரியா, அதனால தான் ஸ்மாலர் த பெட்டர் சொல்றாங்க. ரவுண்ட்னஸ் வேல்யூ எப்பவுமே கம்மியா இருந்தா தான் பெர்ஃபெக்ட்லி சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னோட வேல்யூ, நாமினல் வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 0 இருக்கணும். அப்ப இந்த ப்ராப்ளம்ல நம்ம இன்டைரக்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஸ்மாலர் த பெட்டர், அதனால இந்த என்னோட வேல்யூ ஷுட் பி 0 அப்படிங்க நம்ம வந்து டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க, அப்போ 0க்கு மேலே எவ்வளவு நமக்கு ரவுண்ட்னஸ் வேல்யூ வந்துச்சுனாலும் அதனால கஸ்டமருக்கு கண்டிப்பா சம் லாஸ் வில் பி தேர். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, 0.03 ரவுண்ட்னஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கான லாஸ் வேல்யூ வந்து 15 ரூபாய். ஓகேவா, அந்த ஷாஃப்ட்டை யூஸ் பண்றதுனால, அந்த 0.03 ரவுண்ட்னஸ் உள்ள ஷாஃப்ட்டை யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு 15 ரூபாய் லாஸ் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அப்ப லாஸ் ஃபங்க்ஷன், இதுக்கு லாஸ் ஃபங்க்ஷன் எழுதுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். 0.03க்கு 15 rupees லாஸ். ஓகேவா, அப்போ நமக்கு லாஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ தெரியும். ஸோ L of x equal to k into x minus n whole square. இங்க வந்து ஸ்மாலர் த பெட்டர், நமக்கு ரவுண்ட்னஸ் வேல்யூ வந்து 0 இருந்தா தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ n வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, டார்கெட் வந்து 0வா தான் இருக்கணும், அதனால n வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து L of x equal to kx squareன்னு வருது. சரியா, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, 0.03 mm ரவுண்ட்னஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் எழுதுங்க. அப்போ 0.03 mmக்கு வந்து 15 ரூபாய் லாஸ். இந்த எல்லா ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து எவ்வளவு லாஸ் உண்டாகுதுங்கிறது. ஓகேவா, அப்ப அதுக்கு ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கே வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, அப்பதான் லாஸ் ஃபங்க்ஷன் எழுத முடியும். சரியா, அப்ப L of x equal to kx square. இதுல xங்கிறது என்னது, அந்த ஒரிஜினல் வேல்யூ 0.03. அப்ப xங்கிறது 0.03, அது கரஸ்பாண்டிங்கான லாஸ் வேல்யூ வந்து 15. So 15 is equal to k into 0.03 whole square. அப்ப k is equal to 15 by 0.03 whole square. ஓகேவா, அப்போ k ஓட வேல்யூ எவ்வளவு வருது, 16666.67. ஓகேவா, இந்த எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணினா L of x equal to 16666.67 x square அப்படிங்கறதா லாஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, ரைட். 0.03க்கு 15 mm லாஸ்னா 15 rupees லாஸ்னா இதுதான் லாஸ் ஃபங்க்ஷன் ஆக்சுவலா. சரியா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் ப்ராப்ளம் என்ன, வாட் இஸ் த லாஸ் அட் 0.05? x ஓட வேல்யூ 0.05 இருந்துச்சுன்னா வாட் இஸ் த லாஸ்? ஓகேவா, அப்போ நம்ம k கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸும் 0.05 தெரியும், டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஸோ 16666.07 இன்டூ 0.05 ஹோல் ஸ்கொயர், அப்போ 41 ரூபா லாஸ். ஓகேவா, அப்புறம் வாட் இஸ் த ஆவரேஜ் லாஸ்ன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் லாஸ்னா இந்த பர்டிகுலர் எக்ஸுக்கு என்ன லாஸ்ன்னு கேட்கல, ஓவராலா ஆவரேஜ் எவ்வளோ லாஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லா எக்ஸ் வேல்யூஸையும் ஃபர்ஸ்ட் கூட்டி ஆவரேஜ் எடுக்கணும். சரியா, ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ வருது, 0.03625 mm. இதை வந்து இந்த லாஸ் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஆல்ரெடி L of x equal to 16666.67 x square கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆவரேஜ் வேல்யூவை தூக்கி இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ நமக்கு ஆவரேஜ் லாஸ் கிடைக்குது. ஓகே, ஆவரேஜ் லாஸ் வந்து 21 ரூபா 90 காசு. இந்த 8 ஷாஃப்டை யூஸ் பண்றது மூலமா கஸ்டமருக்கு உண்டாகிற ஆவரேஜ் லாஸ் பாத்தீங்கன்னா 21 ரூபா 90 காசு. ஓகேவா, இதுதான் இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ தகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம இதைத்தான் புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, கஸ்டமருக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா மட்டும் பத்தாது, அவங்களோட எக்ஸாக்ட் டார்கெட் வேல்யூ என்னவோ அதுக்கு எவ்வளவு க்ளோஸா நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் டாலரன்ஸ், டைட் டாலரன்ஸ் வச்சு டார்கெட்டுக்கு ரொம்ப க்ளோஸா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் கஸ்டமருக்கான லாஸ் குறையும், அப்பதான் கஸ்டமருக்கு நம்ம மேல ஒரு குட்வில் உண்டாகும், அப்பதான் நம்ம மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது டகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போறோம்.
டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் டாபிக், ரைட்? ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன? ஓகேவா? ஒரு மெஷின் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மெஷின்ல வந்து சம் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்னா அதை ரிப்பேர் பண்ணுவோம், அல்லது நிறுத்திட்டு அதை சரி பண்ணி மறுபடியும் ஓட்டுவோம். ஓகேவா? அல்லது ஒரு மெஷின்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரக்கூடும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நார்மலா கிரீஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? ஒரு போல்ட் இருக்கு, ஒரு மெஷின்ல 4 போல்ட் இருக்கு அப்படின்னா அந்த போல்ட்டை அப்பப்போ செக் பண்ணி நம்மளே அந்த போல்ட்டே உடஞ்சு போகாம அதுக்கு முன்னாடி நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா டைட் வச்சுட்டு இருக்கிறது. போல்ட் டைட்டா இல்லைன்னா வைப்ரேஷன்ஸ்ல நிறைய வரும், நாய்ஸ் வரும். ஓகேவா? நம்மளோட மெஷின் வந்து அந்த ஃபங்க்ஷனை கரெக்டா செய்யாது. ஓகேவா? சில நேரங்கள்ல அப்நார்மல் நாய்ஸ் வரும், அதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெஷினை எப்பவுமே ரன்னிங் கண்டிஷன்லயே வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்யற வேலைகளுக்கு பேர் தான் வந்து மெயின்டெனன்ஸ். ஓகேவா? எந்த ஒரு மெஷினுக்குமே நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்ணிட்டு இருந்தா, அது வண்டியா இருந்தாலும் சரி. ஓகேவா? வண்டினா பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இன்ஜின் ஆயில் ப்ராப்பரா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்கா அல்லது 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இன்ஜின் ஆயில் மாத்திக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? அப்பப்போ ஓவராலிங் பண்றது, ரைட்டா? இண்டிகேட்டர், பிரேக்கு, ரைட்டா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து செக் பண்றது. டயர்ல ஏர் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது முதற்கொண்டு எல்லாமே செக் பண்ணிட்டே இருக்கோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் வந்து மெயின்டெனன்ஸ். சரியா? அப்படி சப்போஸ் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாமே விட்டோம் அப்படின்னா ஒரு சமயத்துல நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்று போயிடும். ஓகே, அதுக்கு அதை வந்து நம்ம திருப்பி ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம படாத பாடுபட வேண்டியிருக்கும். ஓகே, அப்ப அந்த வண்டினால நமக்கு வந்து எந்த விதமான ப்ரொடக்டிவ் அவுட்புட்டும் நமக்கு கிடைக்க போறது இல்லை. சரியா? அந்த பிரேக் டவுன் ஆகி நிற்கிற சமயத்துல அதே மாதிரி தான் ஒரு ஃபேக்டரியில் இருக்கிற மெஷினும். சரியா? அது கண்டினியூஸா நல்ல குட் கண்டிஷன்ல ரன் ஆகிட்டு இருந்தா தான் நமக்கு வந்து குவாலிட்டியான காம்பனன்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சுன்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வந்து சஃபர் ஆகும். ஸோ அப்படி வந்து சஃபர் ஆகாம நல்ல கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து மெயின்டெனன்ஸ். ஓகேவா? அப்புறம் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னது? ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் மீட் அண்ட் எக்ஸீட் த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். மெஷின் நல்ல கண்டிஷன்ல மெஷின் ரன் ஆகிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அது நல்ல கண்டிஷன்ல ரன் ஆகிட்டு இருக்கணும். நல்ல கண்டிஷன்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து மெஷின் பண்ணி வெளியே வர்ற காம்போனன்ட் எல்லாமே நம்மளோட குவாலிட்டி, நமக்கு தேவையான குவாலிட்டி லெவல்ல இருக்கணும். ஓகேவா? நமக்கு தேவையான ஸ்பீட்ல அது வந்து காம்போனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் குவாலிட்டியும் அஃபெக்ட் ஆகாது. கஸ்டமருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணி இந்த டேட்ல இத்தனை பார்ட்ஸ் நம்ம டெலிவர் பண்றோம், இந்த டேட்ல அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்னா அத்தனை பார்ட்ஸ் நம்மளால வந்து அந்த டேட்ல டெலிவர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ மெஷின் வந்து ரன் ஆகிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, ப்ரொடக்டிவா ரன் ஆகணும். சரியா? ரைட். ப்ரொடக்டிவ்னா என்ன தெரிஞ்சிச்சு, மெயின்டெனன்ஸ்னா என்ன தெரிஞ்சிச்சு. டோட்டல்ங்கிற வேர்டு இதுல எதுக்கு வச்சிருக்காங்க? டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். டோட்டல்ங்கிற வேர்டு எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, திஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் த பீப்புள் இன் த ஆர்கனைசேஷன். மெஷின் ரன் ஆகணும், நல்ல கண்டிஷன்ல ரன் ஆகணும், அதுல இருந்து வெளியே வர்ற காம்பனன்ஸ் குவாலிட்டியா இருக்கணும், நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் காம்பனன்ஸ் வந்து நம்ம கரெக்டான குவாலிட்டி லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கு எல்லாரும் ரெஸ்பான்சிபிள். அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புள் மட்டும் கிடையாது. சரி, ஒரு பிரச்சனையா மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புளை கூப்பிடு, நம்ம ஜாலியா ஓய்வு எடுக்கலாம். ஓகேவா? அவன் வந்து சரி பண்ணிட்டு போற வரைக்கும் நமக்கு வந்து ரெஸ்ட் அப்படின்னு ஆப்ரேட்டர் நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி விளங்கவே விளங்காது. சரியா? அதுல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஓகேவா? அந்த ஆப்ரேட்டருக்கே வந்து இது நம்மளோட மெஷினு, இது வந்து நம்ம தான் வந்து ப்ரொடக்டிவா ரன் பண்ண வைக்கணும், இதுல இருக்கிற சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் நம்மளே செஞ்சுக்கணும், இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ நம்மளே ஐடென்டிஃபை பண்ணி நம்மளே அதை சரி பண்ற அளவுக்கு நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆப்ரேட்டர் நினைக்கணும். மெயின்டெனன்ஸ் பீப்புளும் வந்து மெஷின் பிரேக் டவுன் ஆக வரைக்கும் நம்ம கம்முன்னு இருந்துட்டு அவங்க ஆப்ரேட்டர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கான ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்ஸ் என்னவோ அதை முன்கூட்டியே பீரியாடிக்கலா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல என்னென்ன பிரச்சனைகளா வருங்கிறது அவங்களுக்கு அதை பத்தின மெஷினோட ஹிஸ்டரி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுல என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன அடிக்கடி போகும், எதெல்லாம் லாங் லைஃப் இருக்குது, எதெல்லாம் அடிக்கடி மாத்தணும், அதுக்கான ஸ்பேர் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா, இது எல்லா டேட்டாவுமே வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பீப்புளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஒரு டக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை வந்துச்சுன்னா அதை குயிக்கா போய் அட்டன் பண்ணி அதை சால்வ் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்கில் இருக்கணும். சரியா? அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து மெஷினோட மெயின்டெனன்ஸ் டேட்டா பூரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி கொடுக்கணுமோ அதை டைமுக்கு வாங்கி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆப்ரேட்டரோட ட்ரைனிங்கு, அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஆர்கனைசேஷன் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் வந்து இதோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
keeping the current plan and equipment at its highest priority level through the cooperation of all the areas of organization. ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அந்த ஆர்கனைசேஷனையும் சரி, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டையும் சரி, அதோட ஹையஸ்ட் ப்ரொடக்டிவ் ரேட்ல, ப்ரொடக்டிவ் கண்டிஷன்ல ரன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட செயல்படுற ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் வந்து டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட டிகிஎம் மாதிரி தான். இதுலேயும் வந்து டிகிஎம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நிறைய கான்செப்ட்ஸ் டிபிஎம்லேயும் தேவைப்படும். ஓகேவா? எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட், எம்ப்ளாய்க்கு தேவையான ட்ரைனிங், டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, ஓகேவா? மற்ற டிபார்ட்மெண்ட், அது மற்ற ஆர்கனைசேஷனை பார்த்து அவங்க எப்படி டிபிஎம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பண்ணணும்னு பெஞ்ச் மார்க் பண்ணி பண்ணுறது, பண்ணின மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, மெஷினோட ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே பெர்ஃபெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது, அதை வந்து அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் டிகிஎம்ல யூஸ் பண்ற பல விஷயங்கள் டிபிஎம்முக்கும் தேவைப்படும். சரியா? டிபிஎம்முக்கும் டிகிஎம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ஒற்றுமை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் டிகிஎம் அண்ட் டிபிஎம். சரியா? டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸுக்கும் என்ன ஒற்றுமைகள் இருக்குது. ஓகேவா? ரெண்டுக்குமே டாப் மேனேஜ்மெண்ட்டும் சரி, மற்ற எம்ப்ளாயீஸும் சரி, சரியா, அவங்களோட ஒட்டுமொத்த இன்வால்மெண்ட்டும் தேவைப்படுது. அது டிகிஎம்மோட சக்ஸஸாக இருந்தாலும் சரி, டிபிஎம்மோட சக்ஸஸாக இருந்தாலும் சரி. சரியா? அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் ஷுட் பி எம்பவர்டு. ஓகே, அவங்களுக்கு தேவையான நாலேஜ், ஸ்கில்லு, ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருக்கணும். சமயத்தில் அவங்களே வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற அளவுக்கு பவர்ஸும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பவர்ஸ், ஸ்கில் எல்லாமே வந்து எம்ப்ளாயீஸுக்கு இருக்கணும். அப்போ தான் டிபிஎம் டிகிஎம் ரெண்டுமே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். லாங் டேர்ம் லுக் இருக்கணும். ஓகே, இன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு அந்த மெஷின்ல, இன்னைக்கு இதை சரி பண்ணிட்டா போதும், ஓகேவா, இன்னைக்கு இதை ரன் பண்ண வச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மெஷின்ல அந்த பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணம், ஓகேவா, அந்த காரணத்தை எப்படி எலிமினேட் பண்றது, அந்த ரூட் காஸ் எப்படி எலிமினேட் பண்றது, அப்படி எலிமினேட் பண்ணா தான் அது லாங் ரன்ல வந்து நல்ல கண்டிஷன்ல ஒர்க் ஆகும், நல்ல அவுட்புட் கொடுக்கும். அப்படி லாங் டேர்ம்ல யோசிக்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். அப்பதான் அதுதான் டிகிஎம்மோட சக்சஸுக்கும் காரணம், டிபிஎம்மோட சக்சஸுக்கும் காரணம். சரியா? தென் எம்ப்ளாயி ஆட்டிடியூடும் சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? நமக்கு என்ன இந்த மெஷினை பற்றி, நம்மளோட வேலை மெஷினை ஓட்டி காம்பவுண்ட் எடுத்து கொடுக்குறது. ஓகேவா? மெஷினுக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன அப்படின்னு ஆப்ரேட்டர் நினைக்கக்கூடாது. மெஷின் ஏதாவது பிரச்சனை வந்தால் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டா அவங்க வந்து பார்த்துட்டு சரி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஆப்ரேட்டர் நினைக்கக்கூடாது. அதே சமயம் ஆப்ரேட்டர் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்பயாச்சும் பிரச்சனை வந்தால் கூப்பிட்டா பார்த்துக்கலாம், அது வரைக்கும் மெஷின் ஓடுறபடி ஓட்டும் அப்படின்னு மெயின்டெனன்ஸும் சும்மா இருக்கக்கூடாது. ஓகே, அவங்களும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ எம்ப்ளாயோட ஒட்டுமொத்த ஆட்டிடியூடும் சேஞ்ச் ஆகணும், எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ஒரு லாங் டேர்ம் லுக் இருக்கணும், மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து கமிட்டடாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு ரெண்டுக்கு நடுவுக்கு டிஃபரன்ஸ் என்ன, வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் டிகிஎம் அண்ட் டிபிஎம்? ஓகேவா? டிகிஎம் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் குவாலிட்டி. ஓகேவா? வெளிவர்ற காம்பனண்டோட, வெளிவர்ற அந்த சர்வீஸோட குவாலிட்டியை பற்றி தான் வந்து டிகிஎம் கவலைப்படும். ஓகே, அவுட்புட்டை பற்றி தான் யோசிப்பாங்க. டிபிஎம் பொறுத்த வரைக்கும் அந்த காம்பனன்ட் தயாரிக்கிறதுக்கு, அந்த சர்வீஸ் தயாரிக்கிறதுக்கு எது காரணம், அந்த எக்யூப்மெண்ட் தான் காரணம். ஓகே, அந்த எக்யூப்மெண்ட் நல்ல கண்டிஷனில் ரன் ஆனால் தான் நமக்கு அவுட்புட் நல்லா வரும். ஸோ இன்புட்டை பற்றி தான் வந்து மோஸ்ட்லி டிபிஎம் யோசிக்கும். ஓகேவா? இது வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயீஸோட ஆட்டிடியூட பேஸ் பண்ணுது. ஓகே, இட் இஸ் சாஃப்ட்வேர் ஓரியன்ட். இது வந்து எம்ப்ளாயீஸ் வந்து இறங்கி வேலை செய்யணும். மோஸ்ட்லி அது அவங்களோட வேலை பூரா எக்யூப்மெண்ட் சம்மந்தமானதாக தான் இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தமானதாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஹார்ட்வேர் ஓரியன்ட் டிபிஎம்ங்கிறது. ஓகேவா? டிகிஎம்மோட டார்கெட் என்னது, இத்தனை காம்போனன்ட்ல எவ்வளோ குவாலிட்டி காம்போனன்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து டிகிஎம்மோட இது. ஓகேவா? டிபிஎம் பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட்லயோ இல்லை வந்து பிளான்ட்லயோ எந்த விதமான லாசஸ் இருக்கக்கூடாது, அதன் மூலமா எந்த வித வேஸ்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்மளால வந்து ஒரு குவாலிட்டி அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது டிபிஎம்மோட கான்செப்ட். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் டிகிஎம் அண்ட் டிபிஎம். சரியா? ரைட். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் சொல்றோம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மெஷின் வந்து ரன் ஆயிட்டு இருக்க வரைக்கும் அப்படியே விட்டுருப்பாங்க. சரியா? விட்டதுக்கு எப்பயாச்சும் பிரேக் டவுன் ஆகும், அப்போ போய் அந்த மெஷினை என்ன பிரச்சனை அப்படின்னு மெஷின் நின்னதுக்கு அப்புறம் போய் அதை சரி பண்றது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மெஷின் நல்ல கண்டிஷன்ல ரன் ஆகிட்டு இருக்கும், பட் இந்த மெஷின்ல இவ்வளோ நாள் தான் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பேரிங்கா இத்தனை மாசம் தான் வரும்,
ஒரு ஓரிங்கா இவ்வளவு நாள் தான் வரும், ஒரு ஒரு ஸ்பைடரா ஒரு கப்ளிங்கா இவ்வளவு நாள் தான் வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்பேர்ஸும் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க அந்த சமயத்துல மெஷினை தானே இவங்களே நிறுத்தி அதை மாத்தி விட்டுருவாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து அந்த மெஷினை இவங்களே நிறுத்துற சமயத்துல ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படாம பார்த்துப்பாங்க. எப்படின்னா அதுக்கு ஸ்பேர் ஒன்று வச்சிருப்பாங்க மெஷின். அந்த ஸ்பேர் மெஷின் ஆன் பண்ணி விட்டு ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணிட்டு இந்த மெஷினை நிறுத்தி இவங்களே வந்து அந்த பேரிங் போயிருந்து பேரிங்கை அந்த கப்ளிங் இதெல்லாம் வந்து மாத்தி விட்டுருவாங்க. அப்ப இந்த மெஷினை நல்ல கண்டிஷன்ல வந்துடும். ஸோ இவங்களே வந்து பிளான் பண்ணி எந்த அன்னைக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணி மெஷினை நிறுத்தி மெயின்டைன் பண்றதுக்கு பேரு இது. சரியா? இதனால வந்து மெஷின் பிரேக் டவுன் ஆகிறது தடுக்கப்படும். ஓகேவா? அதே சமயம் ப்ரொடக்ஷனும் பாதிக்கப்படாம ஒரு ஸ்பேர் மெஷினை ரன் பண்ணி ப்ரொடக்ஷன் கண்டினியூ பண்ணிக்குவாங்க. பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மெஷின் எல்லா மெஷினுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த ரன்னிங்லேயே வந்து சில மெயின்டெனன்ஸ் பண்றது, கிரீஸ் அடிக்கிறது, போல்ட் டைட் பண்றது, ஓகேவா, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்றது, ப்ரெஷர் மானிட்டரிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு பேர் வந்து பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து மெஷின் வாங்கும் போதே வந்து அவங்க கிட்ட அந்த மேனுஃபேக்சர் டேட்டா எல்லாம் இருக்கும். அல்லது வந்து மெஷின் ஓட ஓட அவங்க ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது, அந்த மெஷினோட ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது இந்த காம்பவுண்ட் எவ்வளவு நாள் வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அந்த ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி இந்த காம்பவுண்ட் வந்து இப்ப ஃபெயில் ஆக போகுது இன்னொரு 2 மாசத்துல அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் போட்டு மெயின்டைன் பண்றதுக்கு பேர் வந்து ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். These are all the 4 types of maintenance. ஓகேவா? கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், ஷெட்யூல்ட் மெயின்டெனன்ஸ், பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். டிபிஎம் சரி, ஓகே. இப்போ இந்த 4 மெயின்டெனன்ஸ் டைப்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போ டோட்டல் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ங்கிறது 5வது மெயின்டெனன்ஸ் டைப்பா? இஸ் டிபிஎம் ஃபிஃப்த் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ்? அப்படி கிடையாது. ஓகேவா? டிபிஎம் அப்படிங்கிறது ஒரு மெயின்டெனன்ஸ் டெக்னிக் கிடையாது, இது ஒரு மெயின்டெனன்ஸ் பிலாசபி. ஓகேவா? டிபிஎம் வந்து அதோட வேலை என்ன? மொத்தத்துல மெஷின் வந்து நல்ல கண்டிஷன்ல ரன் ஆகணும், நல்ல காம்பவுண்ட் குவாலிட்டி காம்பவுண்ட் வெளியே வரணும். அதுதான் டிபிஎம்மோட அப்ஜெக்டிவ். ஓகேவா? அதுக்கு என்ன விதமான மெயின்டெனன்ஸ் பிளானை வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் கூட சில நேரங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் போகக்கூடாது. பட் சில நேரங்களில் அன்அவைலபிள் சிச்சுவேஷன்ல கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், ஷெட்யூல்ட் மெயின்டெனன்ஸ், பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே தேவைக்கேற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெஷினோட கண்டிஷன், பிளான்ட்டோட கண்டிஷன் நல்ல விதமா பாத்துக்கிறது தான் டிபிஎம்மோட வேலை. சரியா? டிபிஎம் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் மெயின்டெனன்ஸ் டைப் கிடையாது. ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்தது தான் இதை எப்ப தேவைக்கேற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது தான் வந்து டிபிஎம். சரியா? ரைட். டிபிஎம்மோட 5 கோல்ஸ். ஓகேவா? டு இம்ப்ரூவ் த எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஓகேவா? எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் வந்து நல்ல கண்டிஷன்ல ரன் ஆகணும். ஓகேவா? நல்ல ப்ரொடக்டிவ் காம்பவுண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே என்ன ஸ்பீட்ல தேவையோ அந்த ஸ்பீட்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? என்னென்ன விதமான லாஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? லாஸ்ங்கிறது மெஷின் நின்று போகலாம், மெஷின் ஸ்லோவா ஓடலாம். ஓகேவா? மெஷின்ல இருந்து வர்ற காம்பனண்ட் வந்து குவாலிட்டி கம்மியா வரலாம். இந்த மாதிரி என்னென்ன லாஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கான காரணங்கள் என்ன, ரூட் காஸ் என்ன, அந்த எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரூட் காஸ் எலிமினேட் பண்ணி ஓவராலா எக்யூப்மெண்ட் வந்து எஃபெக்டிவா ரன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது டிகிஎம்மோட ஃபர்ஸ்ட் கோல். செகண்ட் கோல் வந்து அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ். அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எல்லா மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டே எதிர்பார்த்துட்டு இருக்காம ஆப்ரேட்டருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த ஆப்ரேட்டர்னால முடிஞ்ச மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை வந்து ஆப்ரேட்டரே செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களை எம்பவர் பண்றதுக்கு பேர் தான் வந்து அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ். மூணாவது கோல் வந்து பிளான் த மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ். ஓகே, பிளான் த மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்னா எந்தெந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பிளான் எந்தெந்த மெஷினுக்கு பண்ணணும், ஓகேவா, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், எப்பப்போ பண்ணணும், அதுக்கான ஷெட்யூலிங் போடுறது, எந்த மெஷின் நம்ம கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு, அதுல என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கு, அதோட ஃபெயிலியர் ரேட்ஸ் என்ன, நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த என்ன சொல்றது, அந்த மெட்டீரியல் பிளானிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேர் பார்ட்ஸை எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் எப்போ மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எந்தெந்த எக்யூப்மெண்ட் எப்பப்போ பண்ணணும், அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், ஸ்பேர் பார்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, அது அதோட ஃபெயிலியர் ரேட் என்ன, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஒரு ஸ்பேர் பார்ட்லையும் மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்றதுக்கு பேர் தான் வந்து பிளானிங் த மெயின்டெனன்ஸ் டாஸ்க். ஓகேவா? தென் ட்ரைனிங். ஓகேவா? அந்த மெஷின் ஆப்ரேட் பண்றவங்களுக்கும் சரி, அந்த பிளான்ட்ல இருக்கிற மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸுக்கும் சரி, அந்த மெஷின் ஆப்ரேஷன், மெஷின் மெயின்டெனன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது டிகிஎம்மோட ஒரு கோல். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் மேல டு அச்சீவ் த இயர்லி எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், இயர்லி எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேத் வாங்குறாங்க. ஓகேவா? அந்த லேத்தை வந்து ஒரு 3 வருஷம் யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த லேத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், நம்ம அதை எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம்,
அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேவா? ஒரு தடவை டூல் போஸ்ட் உடஞ்சு போயிருக்கலாம், ஒரு தடவை வைப்ரேஷன் அதிகமாக வந்திருக்கலாம், ஒரு தடவை இது ஸ்பிண்டில் வந்து பெர்ஃபெக்டா சுத்தாம இருக்கலாம். ஓகேவா? மோட்டர்ல பிரச்சனைகள் வரலாம், கைடு வே ரஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, கிராஸ் லைட்ஸ் வந்து சரியா ரொட்டேட் ஆகாம போகலாம். ஓகேவா? டேப்பர் டேர்னிங் பண்றப்ப டெயில் ஸ்டாக்கை வந்து கரெக்டா பொசிஷன் பண்ண முடியாம போகலாம், இல்லை டூல் போஸ்ட் கரெக்டாக பொசிஷன் பண்ண முடியாமல் போகலாம், இது லீட் ஸ்க்ரூ கரெக்டாக ஒர்க் ஆகி த்ரெட் கட்டிங் கரெக்டாக வராமல் போகலாம், ஆட்டோமேட்டிக் ஃபீடு கரெக்டாக கொடுக்க முடியாமல் போகலாம். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து ஒரு லேத்தில் வரலாம். சரியா? அப்படி 3 வருஷத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, நம்ம அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் கையில் வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு புது லேத் வாங்கணும் அப்படின்னு ஒரு டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த புது லேத் வாங்குறதுக்கு யாருகிட்ட போய் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட இந்த எல்லா டேட்டாவையும் கொடுத்துருவாங்க. எல்லா டேட்டாவையும் கொடுத்து, இதுல இருக்கிற எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இனி ஃபியூச்சர்ல வரக்கூடாது, அப்படி ஒரு லேத்தை வந்து எங்களுக்கு வந்து நீங்க சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எய்தர் லேத்தையே அவங்களே டிசைன் பண்ணி கொடுக்க முடிஞ்சா டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த டிசைன்ல லேத்தை மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிப்பாங்க. ஓகேவா? அப்படி பண்றதுக்கு பேர் தான் ஏர்லி எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். அப்படி பண்றது மூலமா அவங்க அச்சீவ் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ப்ரிவென்ஷன். ஓகேவா? மெயின்டெனன்ஸே தேவைப்படாது. ஓகே, இது வரைக்கும் நடந்த எந்த பிரச்சனையும் இனிமேல் வரவே போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு லேத்தை நம்ம டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கியாச்சு. ஓகேவா? இனி அந்த மெயின்டெனன்ஸை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஏர்லி எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இனி புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அப்படி எந்த பிரச்சனையும் வரலைன்னா ஹாப்பி, அந்த மெஷினை பத்தி கவலையே பட தேவையில்லை, அது பாட்டுக்கு நல்ல கண்டிஷன்ல ரன் பண்ணிட்டே இருக்கும், காம்பவுண்ட் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து டிகேமோட கோல்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன கோல்? எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் இன்சிஸ்ட் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் டாஸ்க் எல்லாம் பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணணும், அதுக்கான ட்ரைனிங் ஆப்ரேட்டருக்கும் சரி மெயின்டெனன்ஸ் பர்சனலுக்கும் சரி ட்ரைனிங் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்து அவங்களை எம்பவர் பண்ணணும். கடைசியாக மெயின்டெனன்ஸே நடக்காத மாதிரி நம்ம ஏர்லியாக பிளான் பண்ணி ஒரு நியூ எக்யூப்மெண்ட்டை டிசைன் பண்ணி வாங்கிக்கிறது. ஓகே, ஏர்லி எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். திஸ் ஆர் ஆல் த 5 கோல்ஸ் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட், நம்ம கம்பெனிக்கு இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்னால உண்டாகக்கூடிய 6 பிக் லாசஸ் என்ன? மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா, ஓகேவா? 6 பிக் லாசஸ். வாட் ஆர் த 6 பிக் லாசஸ்? ஓகேவா? பிரேக் டவுன். ஓகேவா? மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்ணல அப்படின்னா ஒரு மிஷின் வந்து உட்காந்துரும். ஓகேவா? அதுல ஒர்க் ஆகாது, அதுக்கு பேர் தான் வந்து பிரேக் டவுன். அப்படி நடந்துச்சுன்னா என்ன விளைவு? லாங் இன்டரப்ஷன், ரொம்ப நேரத்துக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது. சரியா? அல்லது வந்து அதை ரிப்பேர் பண்றதுக்கும் வந்து அதிக செலவு பிடிக்கும். ஓகேவா? ஸோ இது பிரேக் டவுன்ங்கிறது ஒரு பெரிய லாஸ். தென் செட்டப் அண்ட் சேஞ்ச் ஓவர். செட்டப் அண்ட் சேஞ்ச் ஓவர் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஜிங் மிஷின் இருக்கு, ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு கனெக்டிங் ராட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு டிராப் ஃபோர்ஜிங் மிஷின், அதுல வந்து கனெக்டிங் ராட் செஞ்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அதுக்கான டையை யூஸ் பண்ணி தான் கனெக்டிங் ராட் வந்து ஃபோர்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் இப்போ கனெக்டிங் ராட் எடுத்துட்டு அடுத்து ஒரு ஸ்பேனர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸ்பேனர் உங்களுக்கு தெரியும், ஃபோர்ஜிங் மூலமா தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, அப்பதான் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இப்போ ஸ்பேனர் பண்ணும்போது என்ன பண்ணும்? அதுக்கான டை எடுத்து அதுல மாட்டணும். அப்போ அந்த டையை வந்து நம்ம மாட்டி, ஓகேவா, இந்த ப்ரொடக்ஷன் நிறுத்தி டையை ரெடி பண்ணி அதை மாட்டி அடுத்த ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு டைம் பிடிக்கும். அந்த டைமை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. சரியா? அந்த செட்டப் டைம், சேஞ்ச் ஓவர் டைமை வந்து அதிகமாச்சுன்னா, ஓகேவா, அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகும்? நம்ம ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படும். அதை குறைச்சாதான் நல்லது. ஐட்லிங் அண்ட் மைனர் ஸ்டாப்பேஜஸ் அப்படின்னா அங்கங்க கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் மெஷின் நின்று போறது, அல்லது வந்து ஷெட்யூலிங் ப்ராப்பரா பண்ணாதனால மெஷின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா? ஐடியலா நிக்கிறது. ஓகே, மெட்டீரியல் வந்து முன்னாடி மெஷின்ல ஓடிட்டு இருக்கும், அடுத்த மெஷின் வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த பின்னாடி மெஷின் வந்து வெயிட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து என்ன ஆகும்? அதை நம்ம வந்து கரெக்டாக குவான்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? பட் இதன் மூலமா நமக்கு வந்து பெரிய லாசஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு காம்பவுண்டும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணி அடுத்த மிஷினுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் டிமாண்ட் ஒரு 200 கொடுக்க வேண்டி இருக்கு அந்த நாளைக்குன்னா நம்மளால வந்து ஒரு 170 180 தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஏன்னா வெயிட்டிங் டைம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது அப்பப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போயிடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ பிக் லாஸ். ஓகேவா? தென் ரெடியூஸ்டு ஸ்பீடு. மெஷின் கண்டினியூஸா தான் ரன் ஆகிட்டு இருக்கும், பட் தேவையான ஸ்பீட்ல ரன் ஆகாது. ஓகேவா? நீங்க வந்து ஒரு காம்பனண்ட் டர்ன் பண்ணணும், ஓகே அப்படின்னா இது என்ன சொல்றது, அந்த கட்டிங் ஸ்பீடு, ஃபீடு இதெல்லாம் வந்து கரெக்டான லெவல்ல கொடுத்தாதான் ஒரு நிமிஷத்துல வர வேண்டிய காம்பவுண்ட் ஒரு நிமிஷத்துல வெளியே வரும். நீ கட்டிங் ஸ்பீடையும் ஃபீடையும் கம்மியா கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல வெளியே வர காம்பவுண்ட் 2 நிமிஷம் ஆகும். மெஷின் கண்டினியூஸா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? பட் வந்து ஸ்பீடு கம்மியா ரன் ஆகிறதுனால வந்து காம்பவுண்ட் வந்து லேட்டா தான் வெளியும். அப்பயும் நம்மளால வந்து கஸ்டமரோட டிமாண்டை வந்து மீட் பண்ண முடியாது. ஓகேவா? சைக்கிள் டைம் வந்து
என்ன ஆகும், சைக்கிள் டைம் வந்து அதிகமாயிட்டே போகும். அப்போ கஸ்டமரோட டிமாண்ட் வந்து மீட் பண்ண முடியாம போயிடும். ஓகேவா? டிஃபெக்ட்ஸ் அண்ட் ரீவொர்க், இது வந்து மெஷின் வந்து நல்ல கண்டிஷன்ல ரன் ஆகாம இருந்துச்சுன்னா, கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருந்தாலும் நல்ல கண்டிஷன்ல ரன் ஆகாம இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வெளிய வர காம்பனன்ட் வந்து டிஃபெக்டிவா வரும். அதை எடுத்து நம்ம வந்து ஒன்னா ரீவொர்க் பண்ணியோ இல்ல வந்து அதை ஸ்கிராப் ஆக்கிட்டு இன்னொரு காம்பனன்ட் புதுசா தயாரிச்சோ நம்ம கஸ்டமர் கையில கொடுக்க வேண்டி வரும். எப்படி இருந்தாலும் நமக்கு லாஸ் தான். கஸ்டமர் கையில ஏதாவது டிஃபெக்டிவ் காம்பனன்ட்ஸ் போய் சேர்ந்துருச்சுன்னா கஸ்டமரும் அன்ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ நமக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் போயிடும். ஸோ டிஃபெக்ட்ஸ் அண்ட் ரீவொர்க்குங்கிறது ஒரு பெரிய லாஸ் தான். ஸ்டார்ட் அப் லாஸஸ், ஸ்டார்ட் அப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு புது ப்ராடக்ட் அதை நீங்க வந்து லான்ச் பண்ண போறீங்க, மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்போ அந்த மெஷினை வந்து அல்லது புது மெஷின் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த மெஷினை வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரணும். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கொண்டு வரக்கு முன்னாடி சும்மா ஒரு ட்ரையல் ஓட்டி பார்ப்பாங்க, அந்த மெஷின்ல இருந்து வர்றது எல்லாம் கரெக்டா வருது அப்படிங்கிறது. அது அது நம்ம அந்த ட்ரையல்லாம் சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டோம், அந்த மெஷின் வந்து குயிக்கா லைனுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால வந்து சீக்கிரமா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அப்படி அந்த மெஷின் வந்து சீக்கிரமா லைனுக்கு வரல அப்படின்னா அப்ப என்ன ஆகும், அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு லேட் ஆகும். அப்பயும் நம்ம வந்து கஸ்டமர் டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போயிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டார்ட் அப் லாஸ். ஒரு புது மெஷின்ல வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரக்கு, லைனுக்கு கொண்டு வரதுக்கு உண்டாகிற டிலே. ஸோ இதெல்லாம் வந்து பிக் லாசஸ். ஓகேவா? பிரேக் டவுன், செட்டப், ஐடில், ஸ்பீடு கம்மியா ஓடுறது, டிஃபெக்ட்ஸ், ரீவர் காம்பனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றது, தென் ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே வந்து 6 பிக் லாசஸ். ஓகேவா? when a manufacturing industry is considered. Then features of TPM. ஓகேவா? ஸோ டிபிஎம்மோட ஃபியூச்சர்ஸ் என்ன, ரைட்? டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆப்ரேட்டர் வரைக்கும் எல்லாரும் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த மெஷினை ப்ரொடக்டிவா ரன் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஆப்ரேட்டர் எப்பவுமே மெயின்டெனன்ஸ் பர்சன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க், கிளீனிங், லூப்ரிகேஷன், ஓகேவா, ரிப்பேர் ஒர்க், இதெல்லாம் அவங்களே செஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கையிலையும் எக்யூப்மெண்ட் பத்தின ஃபுல் டேட்டா இருக்கணும். ரைட்டா? ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான், மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷன் பர்சன், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த டிபிஎம் எக்ஸலண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளால மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற கோலை வந்து ரீச் பண்றதுக்கு எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். சரியா? அதுவும் இல்லாம டிபிஎம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமா பண்ண முடியாது. அது வந்து இட் மே டேக் அட்லீஸ்ட் 2 years ஃபார் கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிபிஎம். ஏன்னா வந்து அந்தந்த ஏரியால சின்ன சின்ன டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி பிட்டு பிட்டா தான் டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஓவரால் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 2 வருஷம் ஆயிரும். தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபிஎம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் ஆல் த பில்லர்ஸ் ஆஃப் டிபிஎம்? 8 பில்லர்ஸ் ஆஃப் டிபிஎம். ஓகேவா? எப்படி டிபிஎம்மோட கோல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி 8 பில்லர்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ், ஆல்ரெடி பார்த்தது தான். ஆப்ரேட்டர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அங்கே இருக்கிற சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, ரிப்பேர் ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு. அப்போதான் வந்து ஆப்ரேட்டருக்கு ஒரு ஓனர்ஷிப் ஃபீல் கிடைக்கும். நம்ம தான் இந்த மிஷினை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது, அந்த மிஷினை பற்றின நல்ல நாலேஜ் டெவலப் ஆகும். என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி வரும், எப்படி சரி பண்ணலாங்கிற நாலேஜ் இருக்கும். அப்புறம் மிஷின் வந்து அவங்க கையில் ஒப்படைச்சிட்டோம்னா எப்பவுமே வந்து கிளீன்டா, வெல் மெயின்டென்டா, லூப்ரிகேட்டடா இருக்கும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பர்சனோட வேலை, அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு ஓட்டிட்டு இருப்பாங்க. தென் பிளான்டு மெயின்டெனன்ஸ். ஓகேவா? மெஷின் பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் அதை போய் சரி பண்ணாம மெஷினோட ஃபெயிலியர் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸோட ஃபெயிலியர் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ நம்மளே மெஷினை நிறுத்தி அதை மெயின்டைன் பண்ணி நல்ல கண்டிஷன்ல ரன் பண்ணிட்டே இருக்கிறது. அப்படியே மெஷினை நிறுத்தி ரன் பண்றப்போ நம்ம ஸ்பேர் மெஷினை ரன் பண்ணி ப்ரொடக்ஷனையும் கண்டினியூ பண்ணிக்கணும் ஒரு பக்கம். ஓகேவா? ஸோ மெஷினும் பிரேக் டவுன் ஆகாது, மெயின்டெனன்ஸையும் பார்த்துக்கலாம். ஸ்பேர் மெஷின் ரன் பண்றதுனால ப்ரொடக்ஷனும் பாதிக்கப்படாது. அதே சமயம் மெஷின்ல இருக்கிற ஒரு காம்பவுண்டோட ஃபெயிலியர் ரேட் நமக்கு தெரியறதன் மூலமா நம்ம வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே ரெடியா வச்சிருப்போம். சரியா? தென் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஒரு மெஷின் ஓடுது, அந்த மெஷின் வந்து அந்த மெஷின்லேருந்து வெளியே வர காம்பனன்ட் வந்து ஒரு புவர் குவாலிட்டி காம்பனண்டா வெளியே வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ரூட் காசை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரூட் காசை எலிமினேட் பண்றது மூலமா நம்ம வந்து நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து குவாலிட்டி மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஃபோக்கஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது சின்ன சின்ன டிபிஎம் டீம்ஸ், கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் ஃபார்ம் பண்ணி அந்தந்த ஏரியால சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அவங்களோட கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட நாலேஜும் நமக்கு ஷேர்டு நாலேஜ் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் பீப்புளோட நாலேஜையும் யூஸ் பண்ணி அந்தந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணி அதன் மூலமா ஓவரால் அந்த ஆர்கனைசேஷன் பூரா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஃபோக்கஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அந்த ஒரு சின்ன ஏரியா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து செய்வாங்க. அதே மாதிரி எல்லா ஏரியாலையும் செய்யும் போது வந்து ஓவரால் ஆர்கனைசேஷனல் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால காமிக்க முடியும். ஏர்லி எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரியா? மெஷின் டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம புதுசா ஒரு மெஷின் வாங்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம பாத்துக்கிறது மூலமா நம்ம மெயின்டெனன்ஸ் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஏர்லி எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆப்ரேட்டருக்கும் சரி,
ஆப்ரேட்டருக்கு வந்து அந்த மெஷின்ல எப்படி ரன் பண்ணணும், எப்படி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் அவங்களே வந்து கேரி அவுட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்கணும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பீப்புளுக்கு வந்து பிரேக் டவுன் ஆனா போய் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாம எப்படி ப்ரோஆக்டிவா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், பீரியாடிக் மெயின்டெனன்ஸ், ஓகே, ப்ரிடிக்ஷன் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எப்படி செஞ்சு நம்ம மெஷின் பிரேக் டவுனே ஆகாம தடுக்கலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும். ஓகே, அதே மாதிரி எல்லாத்தோட முக்கியம் சேஃப்டி அண்ட் ஹெல்த்தி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, அப்படி கிரியேட் பண்றது மூலமா நம்ம ஒரு சேஃப் ஒர்க் பிளேஸை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஆக்சிடென்ட் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டையும் நம்மளால உருவாக்க முடியும். தென் வெறும் மெஷினு பிளான்ட்டு இந்த இடத்துல மட்டும் டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லையும் டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓவரால் ஆர்கனைசேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால வந்து காட்ட முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்னா இந்த கஸ்டமர் ஆர்டர் வாங்குறது, அந்த ஆர்டரை ப்ராசஸ் பண்றது, இதுலயும் வந்து எந்த தொய்வும் இல்லாம நம்ம வந்து ஃபாஸ்டா பண்ணும்போது நம்மளோட ஓவரால் ஆர்கனைசேஷனோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து 12 ஸ்டெப்ஸ் ஃபார் டிபிஎம் டெவலப்மெண்ட். டிபிஎம் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்றது? 4 ஸ்டேஜ் இருக்கு. ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், ப்ரிலிமினரி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ், டிபிஎம் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ், ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜ்னு. ஓகேவா? அதுல மொத்தம் 12 ஸ்டெப் இருக்கு. ஓகே, ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஆர்கனைசேஷன்ல டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கையில இருந்து தான் வரணும். ஓகேவா? அவங்க வந்து கம்பெனியோட ஆர்டிகல், நியூஸ் பேப்பர், ஓகேவா, இதுல எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. we are going to implement TPM in our organization அப்படின்னு. சரியா? அதுக்கான எஜுகேஷன் ஒர்க்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும். எஜுகேஷன் ஒர்க்ஸ் மீன்ஸ் ட்ரைனிங் கொடுக்குற ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். யூசிங் செமினார், ப்ரெசன்டேஷன், ஓகே, இந்த மாதிரி மீடியான் மூலமா நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் தேவையானவங்களுக்கு. டீம்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஒரு லெவல்லையும் டாப், மீடியம், லோ லெவல்ல டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன டாஸ்க் அப்படிங்கிறத அசைன் பண்ணும். ஓகேவா? தென் டிபிஎம் பாலிசிஸ், கோல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணும். ஓகேவா? அப்புறம் ரைட், ஸோ ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் டீடைல்டு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். ஓகேவா? நம்ம டிபிஎம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து நம்ம டெவலப் பண்ணும். தென் டிபிஎம் கிக் ஆஃப் மீட்டிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து வேற அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணிருப்பாங்க. இந்த பிளான் வரைக்கும் கொண்டு வந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வரைக்கும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் டிபிஎம் கிக் ஆஃப் மீட்டிங் ஒன்று. அது வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு டிபிஎம் கிக் ஆஃப் மீட்டிங் வந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து நம்ம டிபிஎம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஏரியால இருந்து ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து அதோட எஃபெக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த எக்யூப்மெண்டோட எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்படியே ஆர்கனைசேஷன் வைடு வந்து டிபிஎம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரியா? இதனாலதான் வந்து டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறது. சரியா? தென் அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம். ஓகேவா? ஆப்ரேட்டருக்கும் மெயின்டெனன்ஸ் பர்சனலுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களே வந்து மெஷினை மெயின்டைன் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகணும். ஓகேவா? அது அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். ஓகேவா? தென் பிரேக் டவுன் வர்ற வரைக்கும் மெயின்டைன் பண்ணாம இருக்காம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பீப்புள் வந்து டெவலப் பண்ணி ஒரு மெஷினுக்கான ஸ்பேர் பார்ட்ஸையும் எப்பவுமே ரெடியா வச்சிருக்கணும். ஒரு மெஷினையும் அப்பப்போ மெயின்டைன் பண்ணி பீரியடிக்கா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறது மூலமா நம்ம வந்து பிரேக் டவுனே இல்லாம பாத்துக்க முடியும். தென் இதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கணும். ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் டிபிஎம் லீடர்ஸ்க்கு அங்கங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு லீடருக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க வந்து இன்டர்ன் நம்ம அவங்களோட சபார்டினேட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணிப்பாங்க. ஓகேவா? தென் டெவலப் ஏர்லி எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு ஸ்டெப். கடைசியா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைக்கிள் ஆஃப் டிபிஎம் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து பெர்ஃபெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ ஏ சைக்கிளிக். சரியா? ஒரு சைக்கிள் ஃபுல்லா முடிச்சிட்டோம், பெர்ஃபெக்டா ஒரு ஆர்கனைசேஷன் பூரா வந்து ஆர்கனைசேஷன் 2 வருஷம் பாடுபட்டு ஆர்கனைசேஷன் வைடு டிபிஎம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்த லெவல் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்னும் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கோப் இருக்கு, நம்ம எப்படி இன்னும் டிபிஎம் வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த சைக்கிள் போவாங்க. தீஸ் ஆர் ஆல் த 12 ஸ்டெப்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிபிஎம். தென் நம்ம எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் சொல்றோம்ல, சரியா? அப்படின்னா என்ன? சரியா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? அதுதான் வந்து டிபிஎம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கறதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரே வந்து அந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் தான், ஓஇஇ. டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெஷினோட ஓஇஇ என்ன, டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெஷினோட ஓஇஇ என்ன, இதை வச்சுக்கிட்டு தான் டிபிஎம் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம், ஒர்க் ஆச்சு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அவைலபிலிட்டி இன்டு பெர்ஃபார்மன்ஸ் இன்டு குவாலிட்டி. சரியா? ஏபிக்யூ. அவைலபிலிட்டி அப்படின்னா என்னன்னா வந்து மெஷின் வந்து எவ்வளவு நேரம் ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அவைலபிலிட்டி. ஏன் ரன் ஆகாம போகுது?
ஓகேவா? ஒன்னா பிரேக் டவுனா இருக்கலாம், இல்ல செட்டப் அண்ட் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? அந்த 6 பிக் லாஸ் பார்த்தோம்ல, அது ஒன்னொன்னும் பாருங்க. ஓகேவா? பிரேக் டவுன்னால அவைலபிலிட்டி பாதிக்கப்படும். செட்டப் சேஞ்ச் ஓவர் டைம் அதிகமாகறனாலையும் அவைலபிலிட்டி பாதிக்கப்படும். ஏன்னா அந்த நேரத்துல மெஷின் நின்னுகிட்டு இருக்கும். ஓகேவா? ரன் ஆகாது. அப்ப அவைலபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ரன்னிங் டைம் மைனஸ் டவுன் டைம் பை ரன்னிங் டைம். ஓகேவா? ஒரு நாளைக்கு 460 நிமிஷம் ரன் ஆகணும். பட் அதுல 60 நிமிஷம் மெஷின் சும்மா நிக்குது. ஓகேவா? அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் அவைலபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 87% தான் அவைலபிள். 13% அந்த மெஷின் வந்து சும்மா தான் இருந்திருக்கு. ஓகேவா? தென் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து நம்ம ஆக்சுவலா கஸ்டமர் வந்து டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்றோமா, இன்னைக்கு 200 காம்பவுண்ட்னா நம்ம 200 காம்பவுண்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டோமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ். அதை எதெல்லாம் தடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐட்லிங் அண்ட் மைனர் ஸ்டாப்பேஜஸ். ஓகேவா? அந்த மெஷின் வந்து நின்றுட்டு இருக்கிறது, மெஷின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, காம்பவுண்டே வந்திருக்காது, மெஷின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும், முன்னாடி மெஷின்ல ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும், இந்த மெஷினுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும், அந்த மெஷின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும், அல்லது வந்து மெஷின் ரன் ஆகும் பட் ஸ்லோ ஸ்பீட்ல ரன் ஆயிட்டு இருக்கும், அதனால வந்து அந்த ப்ரொடக்ஷன் ரேட் கம்மியா தான் இருக்கும். இந்த ரெண்டு காரணங்களால பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு, ஓகேவா, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும், ஓகேவா, எத்தனை யூனிட் தயாரிக்கணும், நம்ம கிட்ட எவ்வளவு ஆப்ரேட்டிங் டைம் இருக்கு, ஓகேவா, 400 நிமிஷம் இருக்கு, சரியா, 400 நிமிஷத்துல 400 யூனிட் வந்து தயாரிச்சிருக்கணும். ஓகேவா, பட் நம்ம வந்து என்ன பண்றோம், 50% தான் வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்துங்க. ஓகேவா, ஆப்ரேட்டிங் டைம் நம்ம கையில் எவ்வளவு இருக்கு, 400 நிமிஷம் இருக்கு, சரியா, நம்ம வந்து அந்த அன்னைக்கு ஆக்சுவலா 800 யூனிட் தயாரிச்சிருக்கணும். ஓகேவா, 800 யூனிட் தயாரிச்சிருந்தாதான் நம்ம வந்து 100% கஸ்டமர் டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஒரு யூனிட்டுக்கு 0.5 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதா வந்து ரூல். சரி, அந்த 800 யூனிட் 400 நிமிஷத்துல தயாரிக்கணும்னு அர்த்தம். ஒரு யூனிட்டுக்கு 0.5 மினிட்ஸ் தான். பட் நம்ம என்ன பண்றோம், மெஷின் ஸ்லோவா ஓடுறதுனால ஒரு யூனிட்டுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அப்படி எடுத்ததுனால என்னாச்சு, நம்மளால 50% டிமாண்டை தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அடுத்து குவாலிட்டிங்கிறது மெஷின் ஓடுது, தேவையான ஸ்பீட்ல ஓடுது, பட் வெளியே வர்ற காம்பனன்ட் எல்லாம் குவாலிட்டியா தான் வருதா இல்ல புவர் குவாலிட்டியில வருதா, ஓகே, அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுல எத்தனை நல்லது எத்தனை டிஃபெக்ட், ஓகேவா, அதை வச்சுதான் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி காம்பனன்ஸ் வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 400 காம்பனன்ட் தயாரிச்சோம், பட் 400ல 8 டிஃபெக்டிவ். ஓகேவா, 400ல 0 டிஃபெக்ட்னா 100% குவாலிட்டி அச்சீவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். பட் 400ல 8 டிஃபெக்டிவ், அதனால 98% தான் குவாலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த குவாலிட்டி இஷ்யூ வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ், ரீஒர்க்ஸ், ஸ்டார்ட் அப் லாஸ், இதன் மூலமா தான் இந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ இப்போ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஓஇ என்னன்னு தெரிஞ்சிடும். 0.87, 0.5, 0.98 இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஓஇ வந்து பாத்தீங்கன்னா 42.5 தான் வருது. அந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி வெறும் 42.5% தான். ஓகேவா, 100% இருக்க வேண்டிய எஃபிஷியன்சி 42.5% தான் இருக்குது. வேர்ல்டு கிளாஸ் லெவல் பாத்தீங்கன்னா 85%க்கு மேல இருக்கணும். ஓகே, 85%க்கு மேல ஓஇ இருந்துச்சுன்னா திஸ் கால்ட் வேர்ல்டு கிளாஸ் மெஷின். ஓகே, வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட். ஸோ நம்மளோட எய்ம் என்னவா இருக்கும், இந்த எக்யூப்மெண்ட்ல டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதோட ஓஇயை இம்ப்ரூவ் பண்றது தான் வந்து நம்மளோட எய்ம். ஓகே, அதுதான் வந்து டிபிஎம்மோட வேலை. சரியா, இப்படி டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும், சரியா, எக்யூப்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அதோட ரிலையபிலிட்டி, ஓகேவா, சீக்கிரம் ஃபெயில் ஆகாது, மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அதோட ஃபெயிலியரை தள்ளி போடலாம். ஓகேவா, அதே மாதிரி டவுன் டைம், சீக்கிரம் பிரேக் டவுன் ஆகாது. சரியா, பிரேக் டவுன் ஆகாம ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அப்போ வந்து டவுன் டைம் குறையுது, அப் டைம் அவைலபிள் டைம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். பிளான்ட் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா மெஷின் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல ஒர்க் ஆச்சுன்னா நம்ம கஸ்டமர் டிமாண்டை ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியும். ஓகேவா, பிளான்ட் கெப்பாசிட்டி அதிகமாகும், மெஷின் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம பீரியடிக்கா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறதுனால மெஷின் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் குறையும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையும், ஜீரோ எக்யூப்மெண்ட் காஸ்ட் டிஃபெக்ட்ஸ். எக்யூப்மெண்ட்னால ஒரு டிஃபெக்ட் வருது அப்படிங்கிறது கிடையாது, வேற காரணங்களால வந்து நம்ம டிஃபெக்ட் வரலாம், பட் எக்யூப்மெண்ட்னால டிஃபெக்ட் வருது அப்படின்னு வந்து இல்லாத மாதிரி நம்ம டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ற மூலமா பண்ணிட முடியும். டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா எக்யூப்மெண்ட் பிரச்சனையினால டிஃபெக்ட் உருவாகல, ஓகேவா, அப்படிங்கறத நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரியா, தென் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்றதுனால ஆப்ரேட்டருக்கும் மெயின்டெனன்ஸ் பீப்புளுக்கும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் எல்லா ஆப்ரேட்டருக்கும் மெயின்டெனன்ஸ் பீப்புளுக்கும். நம்ம போட்ட ரிட்டர்ன்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன் அதிகமாகும், ஏன்னா லாஸ் எல்லாம் குறையும், ஸோ அப்போ ரிட்டர்ன் அதிகமாகும், சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகும். தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த டாபிக்ல நம்ம டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ்னா என்ன,
ஓகேவா? ட்ரெடிஷனல் நம்ம அந்த டிபி சாரி டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃபரன்சஸ் என்ன, வாட் ஆர் த கோல்ஸ் ஆஃப் டிபிஎம், வாட் ஆர் த 6 பிக் லாசஸ் ஃபார் அ ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன், மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். ஓகேவா? தென் வாட் ஆர் த 8 pillars of TPM, what are the 12 steps for implementing TPM effectively, how to calculate the overall equipment efficiency of an equipment, ஓகேவா? அண்ட் வாட் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிபிஎம். இது எல்லாமே நம்ம இந்த டாபிக்ல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டகுச்சி குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதுல டகுச்சி லாஸ் பத்தி என்ன சொல்றாரு, குவாலிட்டி பத்தி என்ன சொல்றாரு, ஓகேவா? ட்ரெடிஷனல் மைண்ட் செட்டுக்கும் டகுச்சியோட மைண்ட் செட்டுக்கும் அந்த லாஸ் விஷயத்துல என்ன டிஃபரன்ஸ், அப்புறம் குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷனை எப்படி டெரைவ் பண்றாரு, ஓகே, அதுல இருக்கிற ஒரு டெர்மினாலஜிஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்தோம். தென் சில ப்ராப்ளம்ஸ் வச்சு அந்த டாபிக்கை இன்னும் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இன்னைக்கு லெக்சருக்கு நம்ம 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று டகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த லெக்சர்ல நம்ம இன்னொரு டாபிக்கோட மீட் பண்ணலாம். பை.